அப்போ அதில் கூட சீமான் ஒரு செய்தியை சொல்லியிருக்காரு. அதே மாதிரி அவர் கூட சொல்லியிருக்காரு, எனக்கு வந்து பொருளாதார நெருக்கடி இருக்குது, எனக்கு ஏதாச்சும் நீங்கள் உதவி பண்ணுங்க அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் எனக்கு நானே ரொம்ப கடனில் இருக்கிறேன், என்னால் முடியாதுன்னு சொன்னது உண்மை, நான் மறுக்கலை. ஆனால் அதில் என்ன சொல்லிட்டார் அவர், ஒரு பிழையாக என்ன சொல்லிட்டாருன்னா, நான் 2021 தேர்தலில் தினகரன் தலைமையை ஏற்றுக்கிட்டு போகிறேன்னு நான் சொன்ன மாதிரியும், இல்லை நீ திமுகவுக்கு போங்க நான் தான் சொன்ன மாதிரியும் ஒரு செய்தியை சொல்லியிருக்காரு. அது இல்லை, அது வந்து 2016 நான் தனியாக நிற்பதற்கு முன்பாக பேசப்பட்ட ஒரு பேச்சு. அப்போது தினகரன் பேசு பொருளாக இருந்தார், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஆர்கே நகர்ல ஒரு சுயேட்சையாவே வெற்றி பெற்றாரு. அதை குறித்து அப்போது அவர் பரபரப்பாக பேசு பொருளாக இருந்தார். அப்போ 2019 நடைபெற்ற ஒரு நாடாளுமன்ற தேர்தலில் என்ன ஆப்ஷன் அப்படின்னு பேசும்போது, இப்போ இந்த தினகரனும் என்னுடைய அந்த லிஸ்ட்டில் பேசு பொருளாக நான் சீமானோட பேசும்போது இருந்தார். தொலைபேசியிலையும் நாங்கள் பேசியிருக்கோம், நேராகவும் சந்தித்து நம்ம கூட்டணியை குறித்து பேசியிருக்கோம். அவருக்கு வந்து என்னோட சேர்ந்து பயணிப்பதில் அவருக்கு தயக்கம் இருக்கலாம், அல்லது அவரோடு இருப்பவர்கள் வேண்டாம், வேல்முருகன் வந்து ஒரு சாதி கட்சியிலேருந்து வெளியே வந்தவன், வேல்முருகனுக்கு ஒரு சாதி முத்திரை இருக்குது, பாட்டாளி மக்கள் கட்சியிலேருந்து வெளியே வந்தவர் அப்படின்றதால, அதனால் நம்ம வேல்முருகனோட சேர வேண்டாம் என்று அவர் கூட இருந்தவர்கள் தடுத்ததாக எனக்கு சில பேர் சொன்னாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல.